நம்ம எண்ணங்களுக்கு 2 விதமாக தகவல்கள் போய் சேருது. அதாவது நம்ம கான்ஷியஸாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நான் என்னோடய லைஃப்க்கு தேவைன்னு சொல்லி கொடுக்குற ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே வந்து அன்கான்ஷியஸாக எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே போகிற இன்ஃபர்மேஷன். அப்போது கான்ஷியஸ் லேர்னிங் அப்படின்னு என்ன? அதாவது நமக்கு தெரிஞ்சு அனுப்பப்படுற விஷயங்கள் என்னென்னா, இப்போ நான் வந்து என்னோடய வேலைக்காக நான் போய் படிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்து படித்த டிகிரி, உங்கள் ஸ்கூலிங், இல்லை நீங்கள் போய் ஜாயின் பண்ண மியூசிக் கிளாஸ், ஆர் எனி ஆர்ட் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண கிளாஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன வேணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் முற்பட்டு உங்கள் கான்ஷியஸ் தாட்னால் முடிவு செஞ்ச விஷயங்கள். அன்கான்ஷியஸ் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. இந்த அன்கான்ஷியஸ் லேர்னிங் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குற நபர்கள், நீங்கள் பேசுகிற நபர்கள், நீங்கள் அணுகிற விஷயங்கள், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஆர் வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் டிக்டாக் வாட்எவர், நீங்கள் எதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறீங்களோ, உங்கள் எண்ணங்கள் வந்து எதையெல்லாம் பார்க்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்குள்ளே லேர்னிங் போகும். இதெல்லாம் வந்து அன்கான்ஷியஸ் லேர்னிங். அதாவது நீங்கள் தெரிஞ்சு தான் பார்க்குறீங்க, அது ஒரு தேவைக்காக பார்க்குறீங்க அப்படின்னா கூட உள்ளே போகிற லேர்னிங் அப்படின்றதுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. நீங்கள் அதை என்ன பார்க்க போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அப்போது நம்ம அந்த அன்கான்ஷியஸ் லேர்னிங்கில் ஏன் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள், ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட கான்ஷியஸ் தாட் இல்லாமல், அதாவது என்னுடைய தேவை அறியாமல், என்னுடைய எண்ணத்தின் அக்செப்டன்ஸ் இல்லாமல் உள்ளே அனுப்புகிற விஷயங்கள். அப்போது இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன பாதிப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே உங்கள் கான்ஷியஸ்குள்ளே தான் இருக்குது. அதன் மூலமாக தான் இது நான் நேர்மறையாக பார்க்கணுமா எதிர்மறையாக பார்க்கணுமா டிசைட் பண்ணுறீங்க. நம்மளுக்கு உண்டான லேர்னிங் நம்மளுடைய ஏஜ் பொறுத்தும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தும் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் டெய்லியும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற விஷயங்களும் சேர்த்து உங்களுக்குள்ள அளவில்லாத இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்போது இதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படின்றது, நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணுறதோ, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் பார்க்குறதோ, இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் படிக்கிறதோ குறைக்க உங்களுக்குள்ளே தேவையில்லாமல் போகிற எண்ணங்களை நீங்கள் குறைக்க முடியும். இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறேன், நான் வந்து ஒரு பணம் ஈட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பார்க்குற ஃபார்வர்ட் மெசேஜஸ் இல்லை ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கடினம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து இன்டைரக்டாக பாஸ் பண்ணிட்டே இருக்குது. இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தர் அதில் கஷ்டப்படுறாரு அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஒரு ஃபன்னாக பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கேஷுவலாக டைம் பாஸ்க்காக பார்க்குறேன்னா கூட அந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து என் கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் என்னை அறியாமல். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குற உங்கள் ஸ்டேட்டஸ் மெசேஜஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர், இல்லை வந்து சோகமான பாட்டு, இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கவனிக்கும் போது, இல்லை ஃபார்வர்ட் மெசேஜஸில் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு படிக்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷனை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. நம்ம கான்ஷியஸ் எப்போவுமே நமக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த இன்ஸ்பிரேஷனை தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. உங்களுக்கு தெரியாத, புரியாத, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளாத விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்போது எந்த அளவுக்கு இந்த மாதிரி மீடியாஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டே இருக்கீங்க. அதோடைய பாதிப்பு உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படாது, ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒரு விஷயத்தின் மேலே ஃப்யூச்சர்லேயோ, இல்லை நீங்கள் எப்பாவது அந்த விஷயத்தை வந்து முயற்சி பண்ணும்போது அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கான்ஷியஸ் உங்கள் உள்ளே இருந்து தான் எடுக்கும். அப்போ நீங்கள் அதை எதிர்மறையாக பார்க்குறீங்களா நேர்மறையாக பார்க்குறீங்களான்றது அதை பற்றின என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்போது நம்ம நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட லைஃப்பை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இப்போது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சரியாக போகும், எது சரியாக போகலையோ அதை பற்றின அதிகமான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கான்ஷியஸோட ஒப்புதல் இல்லாமல் உங்களுக்குள்ளே போகும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். உண்மையை சொல்லப்போனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லா ப்ராக்டிஸஸும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் உங்களை வந்து எதை நீங்கள் பார்க்கணும், எதை பற்றி நீங்கள் பேசணும், எதை நீங்கள் வந்து அதிகமாக வந்து உணரணும் அப்படிங்கிற ஒரு கைடட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தப்பான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ப்ராக்டிசஸ் அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஒதுங்கி இருக்கிறது நீங்கள் நினைக்கிற விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாக போய் அடையிறதுக்கு உண்டான வழின்னு சொல்லலாம். நன்றி.